ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ராகி பீட்ரூட் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எப்போவுமே பேன்கேக்கில் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணி செய்வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் வெஜிடபிள் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இதில் பீட்ரூட் சேர்த்துருக்க மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி பீட்ரூட் பேன்கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கனால 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற பீட்ரூட், ஒரு சின்ன பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்தோம் இல்லையா, அதுலேயே 3/4 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருந்தது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேன்கேக்கை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அது திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சிடலாம். நம்மளுடைய ராகி பீட்ரூட் பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே சாக்லேட் சிரப் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹனி சேர்த்து கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.